கடந்த 26 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை நான் செஞ்சுக்கிறாங்க. இந்த ஊழியத்துல கடந்த சில நாட்களாக என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு பதிலாக கர்த்தர் என்னை நடத்தி என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்காக செயல்படுகிறோமா அல்லது தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நாம் வாழ்கிறோம்? Are we trying to bring in the presence of God or are we having the presence of God? இந்த கேள்விதான் இன்னைக்கு செய்தியாக கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. தேவன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி உங்களை பார்த்து கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? எங்க இருக்கிறாரு? எங்கும் இருக்கிறார். ஓகே, குட். அப்புறம் இங்க இருக்காரா? சரியா, அவர் இங்க இருக்கிறார். நம்ம எல்லாரும் அதை சொல்றோம், நம்புறோம். எந்த அடிப்படையில் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சில வசனங்கள் நமக்கு அதை சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் நம்புகிறோம். நாம் எங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் கூடிட்டமோ கூடி வந்துட்டமோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. சாகினால் அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் நம்புகிறோம். நாம் எங்க இருந்தாலும் சரி அங்கே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்றாரு, அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானது உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கும் பொழுது, உங்களுடைய சரீரமானது தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. அல்லேலூயா. சோ தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுமானால் அந்த கேள்விக்கு நாம் சொல்லுகிறோம், எஸ், ஐ பிலீவ். எந்த அடிப்படையில் நாம் நம்புகிறோம்? இந்த வசனங்கள் எனக்கு சொல்லுகிறது, ஆகையினாலே நான் இதை நம்புகிறேன். ஆமென். பட் இதுல ஒரு கேள்வியை நாம் கூட துணையாக கேட்டுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா, do we have the experience of the presence of God? தேவனுடைய பிரசன்னம், அதாவது தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா, அந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக திருச்சபையின் சூழ்நிலைகளில் இன்றைக்கு மக்கள் எப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட சபை கூடுதல்களில் நாம் நடத்தக்கூடிய ஆராதனைகளில் ஆராதனை நேரத்தில் தேவ பிரசன்னத்தை இறக்க நாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். பாடுகிற பாடல்களினாலே, இசைக்கருவிகளினாலே, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்வதனாலே, இப்படி பல செயல்களை செய்து நாம் தேவனுடைய பிரசன்னத்தை இறங்கி வர செய்ய நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் ஆராதனை வீரர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய பலரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை இறக்குகிறார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னம் இறக்கப்படுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிற பல நேரங்களில், பெரும்பான்மையான நேரங்களில் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அந்த பிரசன்னத்தை இங்கேயே விட்டு செல்லுகிறோம். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம்? ஒருவேளை தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலை, நான் இருக்கும் ஸ்தலம், என்னுடைய வியாபாரம், என் கையின் பிரயாசம், நான் செய்யும் ஊழியம், எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அங்கே கிரியை செய்ய வேண்டுமே. இந்த கேள்வி என்னை பெரும்பான்மையாக பாதித்திருக்கிறது. அந்த பாதிப்பு உணர்வோடு தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
26 வருடங்களை ஊழியத்தில் நான் கடந்து விட்டேன். ஆனால் இந்த 26 வருட ஊழியத்திலே தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய ஊழியத்தில் இருந்திருக்குமானால், தேவனுடைய பிரசன்னத்தை நான் சுமந்து செல்கிற ஊழியத்தை நான் செய்திருப்பேனேயானால், இன்றைக்கு என்னுடைய ஊழியம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களாக மாறி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, நான் ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, நான் சபைக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் இல்லை. ஜெப நேரத்தில் தம்பி ஒரு வார்த்தையை சொன்னாரு. இந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு கேள்வியை கொண்டு வந்தது. ஒரு சொன்னாரு, கடந்த நாட்களில் நாம் கண்ணீரிலும் கவலையிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் கடந்து வந்தோம். அப்ப சந்தோஷமா கடந்து வரலையா? சமாதானமா கடந்து வரலையா? திருப்தியாய் கடந்து வரலையா? மகிழ்ச்சியாய் கடந்து வரலையா? கொண்டாட்டமாய் கடந்து வரலையா? இந்த கேள்வி நமக்கு வரத்தானே செய்கிறது. நாம் பெரும்பாலும் அப்படியே மக்களை பார்த்து பேசி பேசி பேசி, நீ பிரச்சனையில தான் இருக்கிற, நீ போராட்டத்துல தான் இருக்கிற, நீ கஷ்டத்துல தான் இருக்கிற, நீ துன்பத்துல தான் இருக்கிற, நீ வேதனையில தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாய் இருக்கிறாய், கர்த்தருக்குள் நீ சமாதானமாய் இருக்கிறாய், கர்த்தருக்குள் நீ நிறைவாய் இருக்கிறாய் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த தேவனுடைய பிரசன்னத்தோடு பிரசன்னத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நம்முடைய சமுதாயத்தில் நாம் இருக்கும் ஸ்தலங்களிலே எத்தனை பேர், நம்மோடு பழகுகிற மக்களில் எத்தனை பேர் என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்? How many of the neighbors know that God is with you? எத்தனை நெய்பர் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்க? எத்தனை நெய்பர்ஸ் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியுமா உங்களோட தேவன் இருக்கிறார் என்று? நம்ம தான் சொல்லிக்கிறோம், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத நீங்க சொல்லாமையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? நீங்க சொல்லாமையா அவங்க சொல்றாங்களா? ஆமா, இப்ப உங்க கூட தேவன் இருக்கிறார், நான் பார்க்கிறேன், உன் வாழ்க்கையில தேவன் இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை பாருங்க. வேதாகமத்தில் சில உதாரணங்களை நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நிக்கோதேமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, தேவன் உங்களோடு இருக்கிறதுனாலதான் நீங்க இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் சொல்றாரு இல்லையா, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இல்லை என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. அப்ப நீங்க இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்வீங்க. எனவே முந்தின அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு ராஜாவின் வீட்டு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து நிக்கோதேமு சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா, ஏன்னா எங்க சமுதாயத்தில் நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க, வேதபாரர்கள் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க, சதுசேயர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ போதகர்களை நாங்க பார்த்துட்டோம். ஆனா அந்த போதகர்கள் எல்லாம் செய்யாத அற்புதத்தை நீங்க செய்றீங்க. காரணம், நீ தேவனோடு இருக்கிறீங்க, அல்லது தேவனோடு கூட இருக்கிறார். யாரை பார்த்து சொன்னாங்க? நிக்கோதேமு இயேசுவை பார்த்து சொன்னாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தை, தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் சுற்றிட்டு இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்த காரணத்தினாலே இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அந்த 3.5 ஆண்டுகளும் நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். நோய்களை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், கட்டுகளை அமர்த்தார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இத்தனை பேர் நம்ம இங்க கூடி இருக்கிறோம், இத்தனை பேருடைய தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற எத்தனை பிசாசுகளை நம்ம துரத்தி இருக்கணும், எத்தனை நோய்களை குணமாக்கி இருக்கணும், எத்தனை பேரை ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கணும். ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம இங்க அனுபவிச்சிருக்கிறோம், பாடும்போது அனுபவிக்கிறோம், ஆராதிக்கும் போது அனுபவிக்கிறோம், இசைக்கரை வாசிக்கும் போது அனுபவிச்சுக்கிறோம். அது சில ஊழியக்காரர் வந்து நின்றானா அவர் வந்து நின்றாதான் பிரசன்னமே வருவான், இல்லைன்னா வரமாட்டேங்குதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது
அந்த பிரசங்கத்தெல்லாம் இந்த இடத்துல விட்டுட்டு டாட்டா பாய் பாய் சோத்ரான் போயிட்டு அவங்க இல்லையா? இல்லப்பா இதமா புரியுதுங்களா? கடைசி பெஞ்ச் பவுலுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் இந்த வசன பகுதியிலே, பயப்படாமல் நீ பேசு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவரும் உன்மேல் கை போட முடியாது. அப்படி சொன்ன பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனம். 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 6 மாதம், 1.5 வருஷம் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்திலே ஊழியத்தை செஞ்சார். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ என் கூட தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னா, அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னு பாருங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னு பாருங்க. அடுத்தது இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கர்த்தர் அவனுடனே கூட இருக்கிறார் என்பதை போத்திபார் அறிந்து என்ன செய்றாரு? வீட்டினுடைய சகல காரியங்களையும் அவனுக்கு கொடுத்தார். ஸோ பாருங்க, அந்த போத்திபார் தேவனை அறியாதவன், ஒரு புறஜாதி, எகிப்திய கடவுள்களை வழிபட்டு கொண்டிருக்கிறவன். ஆனால் அவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். என்ன புரிஞ்சுக்கிறான்? இந்த பையனோட தேவன் இருக்கிறார். அதனால தான் இவன் தொட்டதெல்லாம் தொடங்கிட்டு இருக்குது, இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. காரணம் என்ன? இவனோட தேவன் இருக்கிறார். அப்போ பாருங்க, பொறுப்பு அவர் கேட்டு வாங்கல, இல்லை ப்ரொமோஷன் கேட்டு வாங்கல. நான் இத்தனை வருஷமா உன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேனே, நான் என் பையா உழைச்சிட்டு இருக்கிறேனே, ஓடா தேஞ்சிட்டு இருக்கிறேனே, நீ சொன்னதெல்லாம் செஞ்சனே, நீ எதற்காவது ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தியா, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தியா, எனக்கு ஒரு போனஸ் கொடுத்தியா அப்படின்லாம் ஓனரை பார்த்து அவர் கேட்கல. ஓனர் என்ன செய்கிறாரு? கூப்பிட்டு, எப்பா இந்த பொறுப்பு நீ வச்சுக்கோ, இந்த பொறுப்பு நீ வச்சுக்கோ, இந்த பொறுப்பு நீ வச்சுக்கோ. கடைசியில் அந்த வீட்டுக்கே விசாரணை கர்த்தனாக யோசேப்பு மாறிட்டார். அல்லேலூயா. அந்த மாதிரி யாருக்காவது நடக்குது? எந்த முதலாளியை கூப்பிட்டு, இந்தப்பா கல்லாசாவி நீ வச்சுக்கோ, இனிமேல் நீ தான் பொறுப்பு, ஏன்னா உன் கூட கடவுள் இருக்கிறாருங்கன்னு நான் பார்க்குறேன், நீ செய்கிறதெல்லாம் சக்ஸஸாக மாறுதுப்பா, அதனால் இனிமேல் நீ தான் அந்த கம்பெனிக்கு பொறுப்பு, நீ தான் ஜிஎம், நீ தான் சிஇஓ அப்படின்னு நம்மக்கிட்ட எவனாவது கொடுக்குறான்? என்னப்பா? என்னம்மா? இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க யாராவது இருக்கீங்களா? 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் பயந்துட்டு கை தூக்காமல் இருக்கக்கூடாது, சரியா? எதோ கேட்க போகிறேன்ட்டு. 5 வருஷம் இல்லையா? சோ யாராவது கல்யாணம் ஆகாது பிள்ளைங்க எத்தனை வருஷமாகுது? 5 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டில் வந்திருக்காங்களா? அந்த அம்மா கை தூக்க மாட்டேங்குதே. ஏம்மா நீ வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் மாமியார் அவங்க வந்திருக்காங்களா? எங்கம்மா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வந்தோடனே மருமகளே இனிமேல் என் பையனை பார்த்துக்கோ, என் குடும்பத்தை பார்த்துக்கோ, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, இந்த பீரோ சாவி அப்படின்னு கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்கல. இன்னும் அவங்க தான் வச்சுருக்காங்கல்ல, இல்லையா? யோசித்து பாருங்க. நிறைய வீட்டில் மருமகளை பற்றி சொல்லக்கூடிய பிரச்சனை என்னது? வந்தாலும் வந்தா நானும் போகாத இடமில்லை, பார்க்காத இடமில்லை, பார்த்து தேடி என் பையனை கட்டி வச்சேன். வந்தா பாரு மகராசி, நல்லா இருந்த குடும்பம் எப்படி ஆக்கிட்டா பாரு. அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மருமகளை பற்றி மாமியார் பேசுகிறாங்களே தவிர, என் மருமக வந்தா என் வீடு விளங்கிருச்சு, என் வீடு நல்லா ஆயிடுச்சு, என் மருமக வந்த பிறகு நாங்கள் கூரை வீட்டிலேருந்து இப்போ 3 மாடி கட்டிட்டோம். என்னப்பா? உன்னை கல்யாணம் பண்ண நேரம் நான் கடைக்காரனா உட்காந்துருக்கிறேனே,
யோசித்து பாருங்க, யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால யோசேப்பை அந்த வீட்டுக்கே விசாரணை கர்த்தனை மாற்றினார். ஆனால் அதே முதலாளி என்ன பண்ணுறான், பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டான், ஜெயிலில் தூக்கி போட்டான். சரி, ஜெயிலில் தூக்கி போட்டால் மட்டும் என்னாச்சு? அடுத்து கீழே வாசிக்கும் போது 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும், அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரைக்கும் இருந்து கிருபை வைத்து கிடைக்கும்படி செய்தார். யாவரையும் பாருங்க, இப்போ எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, சீனியராக இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? அது ஜெயிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, சீனியராக இருக்கிற ஆள்கிட்ட தான் பொறுப்பு கொடுப்பாங்க. இவர் நேற்று தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. சரிங்களா? ஜூனியர் இவர் ஜெயிலில். ஆனால் ஜூனியராக இருந்தாலும் இவருக்கு என்ன செய்கிறார், அந்த சிறைச்சாலை அதிபதி எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாரு. சொல்றாரு, சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும். என்ன அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஏன் இது நடந்தது அப்படின்னா, கர்த்தர் யார் கூட இருந்தார், யோசேப்போட கூட இருந்தார். நீ அரண்மனையில் வாழ்ந்தாலும் சரி, நீ ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கணும், கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா இதெல்லாம் நடக்குது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் நடந்துன்னு பார்த்தோம், பவுலுடைய ஊழியத்தில் நடந்துன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் யோசேப்பை பார்த்தோம். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவங்களோட இருந்ததுனால என்ன நடந்தது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, நமக்கு கர்த்தர் நம்முடன் இருக்கிறவராக அல்ல, நமக்குள் வாழ்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சபையை பற்றி பேசுகிற வசனம். சரிங்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது சபையை பார்த்து சொல்றாரு, சபையாகிய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அங்கே சொல்றாரு. அதே 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நம் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும், நம்முடைய ஒவ்வொருவருடைய உடம்பையும் அவர் என்ன சொல்றாரு, இந்த சரீரமானது தேவன் வாசம் பண்ணக்கூடிய அல்லது தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலயம் என்று சொல்லுவதற்காக பயன்படுத்தி இருக்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருந்தது என்றால், ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, சாலமோன் கட்டின தேவாலயமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் காட்டின மாதிரியின்படியே அவர் என்ன செய்றாரு, ஆலயத்தை கட்டினாரு. அப்படி ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாரு. அப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த போது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவனுடைய கிருபாசனம், அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் கிருபாசனத்தின் மேலே 2 கேருபீன்கள் செட்டைகளை விரித்து அவர்கள் ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேருபீன்களின் நடுவிலே தேவனுடைய ஷெக்கினா மகிமை அங்கே தங்கியிருந்தது. அல்லேலூயா. அதேதான் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அவர் பிரதிஷ்டை செய்த போது அதே தேவனுடைய மகிமை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து நின்றது. இப்பொழுது அதே தேவனுடைய பிரசன்னம், அதே தேவனுடைய மகிமை நாம் சபையாக கூடியிருக்கிற இந்த ஐக்கியத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறது, நம்முடைய சரீரத்துக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், நாம் தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நமக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்கு, நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். அப்படின்னா அவர் வந்து வசிக்கும் இடமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகணும்னு சொல்லி குடி போகும்போது
அந்த வீட்டை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட வீட்டை, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற வீட்டை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நல்ல தெரு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் இல்லையா, வாழ்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு வீடை தான் தேடி எடுத்து அந்த வீட்டில் தான் நம்ம வாடகைக்கு போவோம். யாராவது குப்பையும் கூலமும் தூசியும் தும்பும் சாக்கடையும் கொசுவும் இப்படி இருக்கிற அசுத்தமான ஒரு வீட்டை தேடி பார்த்து நான் இருந்தால் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது போவோம்? கிடையவே கிடையாது இல்லையா? அப்போ தேவன் என்னுடைய சரீரத்தை அவர் வசிக்கும் இடமாக தெரிந்து கொண்டு இங்கே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவருடைய பிரசன்னத்தை இறக்குறதும் ஏத்துறதும், அப்படிதான் சொல்லிக்கணும்ல. இறக்குவோம், அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிடுவோம். சரி ஆண்டவரே, நாங்கள் காலையில் 7 மணிக்கு இங்கே வருவோம், ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நாங்கள் என்ன செய்வோம்? பாடுவோம், ஆராதிப்போம். நீர் மாத்திரம் போதும்னு சொல்லியெல்லாம் நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பாடுவோம், ஆவியானவரேன்னு சொல்லி பாடுவோம். அப்படியெல்லாம் பாடும்போது நீங்கள் என்ன செய்யணும்? பிரசன்னராகி இறங்கி வரணும். சரியா? என்னம்மா? அப்படி இறங்கி வரணும். சரியா? ஆண்டவர்கிட்ட சொல்கிறது இறங்கி வரணும். அப்புறம் நாங்கள் பிரசங்கெல்லாம் கேட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு சந்தோஷமாக ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு நாங்கள் போகும்போது நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் இருந்தால் இருங்க, இல்லைன்னா மேலே போயிட்டு பரலோகத்துக்கே திரும்பி போனால் கூட போய்க்குங்க. நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வீட்டில் என்னென்ன செய்யணுமோ டிவி பார்ப்போம், சினிமா பார்ப்போம், ஜோக் அடிப்போம், கதை பேசுவோம், புறங்கூறுவோம், கோவப்படுவோம், சண்டை போடுவோம், வாக்குவாதம் பண்ணுவோம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிக்குவோம். அப்போல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வருவோம், அதே 7 மணிக்கு வருவோம். அப்படி வந்து நாங்கள் அந்த இடத்துல கூடி நாங்கள் ஆராதிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? ஒழுங்கு மரியாதையாக வந்துடணும். வர்ற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோமே, பாடிக்கிட்டே இருப்போம், கை தட்டிக்கிட்டே இருப்போம், சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருப்போம். எது வரைக்கும்? நீங்கள் இந்த இடத்துல இறங்கி வந்து உங்கள் பிரசன்னத்தால் நிரப்பி எல்லாரையும் லாபா 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 லாபன்னு கத்த வைக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். சரியா? அப்புறம் திருப்பி அதே தான். இது தாங்க எல்லா சர்ச்சிலையும் நடந்துட்டு இருக்கு. இதுதான் எல்லா சர்ச்சிலையும் நடந்துட்டு இருக்கு. நான் தான் சொல்கிறேன், நான் 26 வருஷமும் இப்படி தான் நடத்திக்கிட்டோம். கேவலமாக இருக்குல்ல, வருத்தமாக இருக்குல்ல, இல்லை? ஏன்டா இப்படி ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு நான் 26 வருஷமாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிறிய? கேட்க தோணுதா இல்லையா? மனசில் நினைக்கிறீங்க தானே? நான் நினச்சிக்கிறேன் என்னை பற்றி. யோசித்து பாருங்க. அப்போது தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள் வைத்திருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் இல்லையா? இந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்ன? சபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சபையிலே கர்த்தர் உலாவுகிறார். என்னுடைய சரீரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். தேவன் வந்து வாசம் பண்ணுவதை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண உண்டாக்குவார்களாக. அதாவது இஸ்ரவேல் மக்கள்கிட்ட மோசேயின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றாரு? நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காக, வாசம் பண்ணுறதுக்குன்னா வாழ்கிறதுக்காக, அவங்க நடுவில் நான் குடியிருக்கிறதுக்காக, அவங்க நடுவில் நான் தங்கி இருப்பதற்காக நீ என்ன செய்ய? ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு. அப்போ ஆசரிப்பு கூட எதுக்காக உருவாக்கப்பட்டது? தேவன் வந்து வாசம் பண்ணுவதற்காக. ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் எப்பொழுது மேகஸ்தம்பமாக இறங்கி வந்தாரோ, எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே மேகஸ்தம்பம் இறங்கி வந்துட்டார். பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். எது வரைக்கும் அந்த தேவ பிரசன்னம் கடந்து வந்ததுன்னா 40 வருஷம் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் மாறி மாறி இரவும் பகலும் தேவ பிரசன்னம் அவங்களோட இருந்துகிட்டே வருது. அல்லேலூயா. கானானுக்குள்ள போன பிறகு அவர் திருப்பி மேலே போயிட்டாரான்னு கிடையாது. கானானுக்குள்ள நுழைஞ்ச பிறகு எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறார்களோ
அப்பொழுதெல்லாம் அந்த பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியின் உடன்படிக்கை பெட்டியினுடைய கிருபாசனத்தின் மேலே வந்து தங்குகிறது. அந்த பிரசன்னம்தான் ஆண்டவராகிய கர்த்தர் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய சரீரத்தை அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாக தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆவியானவராக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். லேவியராகும் 26 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அவர்கள் நடுவிலே உலாவி என்ற வார்த்தை வருகிறது. நான் அவர்கள் நடுவிலே உலாவி. ஓகே. புதிய ஏற்பாட்டில் வரும்போது, புதிய ஏற்பாட்டில் 2 வசனங்களை சொல்கிறேன். யோவான் 14 அதிகாரம் 17 வசனம். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், இல்லையா அந்த வார்த்தை வருகிறதா? உலகம் சத்திய ஆவியாகிய அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அல்லேலூயா. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, வாசம் பண்ணினா வாசனை நினச்சிக்காதீங்க. வாசம் பண்ணினா உங்களோட வாழ்ந்து உங்களோட குடியிருந்து உங்களுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? இருப்பதால். எங்கே இருக்கிறார் அவர்? இப்போ உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்ட பிறகு அப்புறம் எதுக்குங்க அவருக்கு வார வாரம் வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? அப்போ நமக்கு நம்பிக்கை இல்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு நம்பிக்கை இல்லை. என்னன்னா அப்பப்போ அவர் போயிடுறாரு இல்லையா? மனைவி வந்து அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போகிற மாதிரி என்ன செஞ்சுறாரு? அப்பப்போ அவர் என்ன பண்ணுறாரு? கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் போனவர் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? வான்னு வருந்தி கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அந்த நல்ல சமாரியின் உவமையில், அதுலையா இல்லை இளையகுமாரன் உவமையில் அந்த விருந்து நடக்கும்போது அந்த மூத்த குமாரன் என்ன பண்ணுறான்? வெளியே நின்றுக்கிறார். எனக்கு விருந்து வச்சியா, எனக்கு இது பண்ணியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? புது மாப்பிள்ளை கோச்சிட்டு என்ன செய்கிறாரு? நிற்கிறாரு. அப்பா என்ன செய்கிறாரு? போயிட்டு, ஏப்பா சாமி வாடா கண்ணு, நீ எப்பவும் என் கூட தானே இருக்கிற, உனக்கு நான் செய்யாத மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய வருந்தி கூப்பிட்றாராம். அந்த மாதிரி நம்மளை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? வாரம் பரிசுத்தனா அங்கே வாசலில் நிற்பார். மாடி ஏறி வந்துடுவார், ஆனால் அங்கே வெளியே தான் நிற்பார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. பாவம் அவரை வருந்தி கட்டாயப்படுத்தி எப்பாடுபட்டாவது, பாடியாவது, சோத்திரம் பண்ணியாவது, கைதட்டியாவது, மியூசிக் வாசித்தாவது, என்னவாது பண்ணி தொலைச்சு அவரை வர வச்சு கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆவியானவரே டாட்டா பை பை, வி வில் மீட் நெக்ஸ்ட் வீக். அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, அந்த மீட்டிங்கில் போனால் அங்கே வருவார். இன்னொரு மீட்டிங் நடத்தினா அந்த மீட்டிங்கில் வருவார். அப்போது அவருக்கு என்னென்னா உலகம் முழுவதும் அப்படியே அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் என்னென்னா ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குது, எங்கெல்லாம் மியூசிக் போடுறாங்க, எங்கெல்லாம் அல்லேலூயா பண்ணுறாங்க, எங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அவர் என்ன செய்வார்? இறங்குவார். அப்புறம் அந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் போன பிறகு அவரும் போயிடுவார். இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்குது. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு சொல்கிறாரு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் வாசிக்கும்போது, என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. அதே யோவான் 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பிதாவும் குமாரனும் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. சரிங்களா? 17 வசனத்தில் ஆவியானவர் பற்றி சொல்றாரு. 23 வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள், அதாவது பிதாவும் குமாரனும் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்துக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் தெரியுமா? இந்த சரீரத்தை நம்ம நினைக்கிறோம், இது அழகா இல்லையே, கருப்பாக இருக்குதே, சுருக்கமாயிடுச்சே, தழும்பு வந்துருச்சே, பரு வந்துருச்சே, அது வந்துருச்சே, சொட்டையாயிடுச்சே, அதாச்சே, இதாச்சேன்னு சொல்லி இந்த உடம்பு பற்றி நம்ம மேலே இருக்கிற இந்த தோலை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால்
ஆண்டவர் என்ன செய்றாரு, எப்பா உன் சரீரம் தான் நான் வாசம் பண்ணக்கூடிய என்னுடைய ஆலயம், நான் அங்கே வந்து தங்குறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதை நம்ம மகிமையாக நினைக்கிறதே இல்லை, அதை அழகாக நம்ம நினைக்கிறதே இல்லை, அதை மகிழ்ச்சியாக நம்ம நினைக்கிறதே இல்லை, அதை சந்தோஷமாக நம்ம நினைக்கிறதே இல்லை. ஏன் இது வெள்ளையாச்சு, ஏன் இது வழுக்கியாச்சு, ஏன் இது இப்படி ஆச்சு இல்லை, அதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கல்யாணத்திறப்பெல்லாம் பாருங்களேன், கல்யாண டைம் போடுறாங்க மாலை 6:30 மணிக்கு அப்படின்ட்டு. பொண்ணு என்னன்னா 8 மணிக்கு தான் வருது. எங்கெங்க அப்படின்னா பியூட்டி பார்லர் போயிட்டு வருது அப்படின்னாங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது அப்படி தான் நடந்துச்சு. பாஸ்டம்மா பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு தான் வந்தாங்க. அது ஏற்கனவே அழகு தான், எதுக்கு இதெல்லாம் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. 6:30 மணி கல்யாணத்துக்கு 8 மணிக்கு வராங்க இல்லையா? என்னென்னா அழகா இல்லை, அது வேற. அடுத்த நாள் பார்த்தா ஆள் அடையாளம் தெரியாமல் போயிடுது வேற. அடுத்த நாள் காலையில் வந்து யாருமா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுது. ஆனால் இந்த சரீரம் தேவனுடைய ஆவி வந்து வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. சரி, இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கே வரப்போகிறோம். இப்போதானா என்ன அப்படின்னா, ஹவு டு வி மேக் அவர் செல்ஃப் டு பி எ டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். நான் என்னுடைய சரீரத்தை எப்படி தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக மாற்றுவது? 2 விஷயம்தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நம்பர் 1, 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் சுமந்து வாழ வேண்டுமானால், அல்லது தேவன் நமக்குள்ளே தொடர்ந்து வாசம் பண்ணும்படியான அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டுமானால், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடக்கூடாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாவமான தேவனுக்கு பிரியமான எதையும் நம்ம இருதயத்தில் வைக்கக்கூடாது, சிந்தையில் வைக்கக்கூடாது, பார்வையில் வைக்கக்கூடாது, காதில் வைக்கக்கூடாது, வீட்லையும் வைக்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது. அசுத்தமானதை தொடவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய், செப்பரேட்டட் லைஃப். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்க செய்யற மாதிரி நான் செய்ய மாட்டேன், நான் வாழ மாட்டேன், நான் முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு மற்றவர்களிடத்திலிருந்து பிரிந்திருக்கிற வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்து கொண்டு வாழ முடியும். அல்லேலூயா. எல்லார் வீட்லையும் டிவி இருக்குது இல்லையா? கை தூக்கம்லாம் சொல்ல மாட்டேன், சரியா? எல்லார் வீட்லையும் டிவி இருக்கு. டிவி என்ன பாஸ்டர் டிவி? நாங்கள் தான் ஃபோனே வச்சிருக்கிறோமே, அதுவே போதாதான் எங்களுக்கு இல்லை? 6:30 மணிக்கு நாங்கள் ஆன் பண்ணோம்னா 6:30 மணிக்கு ஆன் பண்ணோம்னா 10:30, 11, 11:30 அவனா பார்த்து ஏம்மா போய் தூங்குமா, எங்களுக்கு வேறு பொழப்பு இல்லையா, நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? இனிமேல் யாராவது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பிசாசினுடைய பிரசனம் தான் இருக்குமே தவிர தேவ பிரசனம் இருக்கவே இருக்காது. நீ 1000 உபவாசம் போட்டுக்கோ, ஏத்தனை தடவை தான் பாஸ்டர்கிட்ட வந்து தலையை கொடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, மாறவே மாறாது, உருப்படவே உருப்படாது. எப்போ நீங்கள் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்று உணர்ந்து தேவ பிரசனத்தை சுமந்து கொள்ளும்படியாக அசுத்தமான எல்லாவற்றையும் தூக்கி போடணும். ரிமூவ். இப்போ நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறீங்க. புது வீடு கட்டும்போது அதிகபட்சமாக எல்லாரும் செய்யக்கூடிய வேலை என்னென்னா புதுசு தான் வாங்கி போடுவாங்க.
இல்லையா? புது ஃபேனு, புது லைட்டு, புது சோஃபா, இல்லையா? ஒன்று மட்டும் புதுசாக வராது, அது வேறு வழி இல்லை. சரியா? அது பழசு தான் அது. ஆனால் இதெல்லாம் புதுசு தான், மற்றதெல்லாம் புதுசாக்கணும். அப்போ தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னால் அசுத்தமானதை என்ன செய்யணும்? தொடாதேன்னா தொடாத, அவ்வளோதான். தொட்டா என்ன, பார்த்தா என்ன, பேசுனா என்ன, போனா என்ன, வந்தா என்ன, அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அம்மா செஞ்சதுனால தான் இத்தனை வரைக்கும் நம்ம சாபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு பார்த்தா என்ன, நான் என்ன 10 பழமா சாப்பிட போறேன்? மரத்தில் இருக்க எல்லாத்தையுமே நான் சாப்பிட போறேன்? ஒரே ஒரு பழத்தை, யோ இந்த ஐயா கட்சிக்கையா, நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்குது. சும்மா தம்மா தூண்டு ஒரு ஓரமாக கட்சி பாரு, என்ன நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாரு. போச்சா? தேவனுடைய மகிமை இழந்து, தேவனுடைய சாயலை இழந்து, தானும் சபிக்கப்பட்டு, பூமியும் சபிக்கப்பட்டு, எல்லாத்தையும் சாபத்துக்குள்ளாக்கி விட்டுருச்சு அந்த அம்மா. இதுதான் வாழ்க்கையில் நடக்குது. யங் பீப்புள், நிறைய நேரத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது, ஏன் போனா என்ன, பார்த்தா என்ன, செஞ்சா என்ன, பழகுனா என்ன, இந்த என்ன என்னன்னு கேட்டு நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் உனக்கு டேஞ்சர். உன் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை நீ இழக்கிற. தேவனுடைய பிரசன்னம் உன் வாழ்க்கையில் விட்டு போயிடுச்சு அப்படின்னா, சிம்சோனுக்கு என்ன நடந்தால் தான் உனக்கு நடக்கும். தண்ணிலிருந்து தேவனுடைய ஆவி விலகி போனது அந்த மனுஷன் அறியாமல் போயிட்டான். ஸோ விளைவு கடைசியில் அவனுக்கு மரணம் தான் வந்துச்சு. ஸோ தேவ பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் அடையணும், உங்களுக்குள்ள வந்து ஆவியானவர் வாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவன் ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்தாவிய 3 நபர்களும் தேவனும் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணணும்னு சொன்னா மஸ்ட் என்னது? அசுத்தமானதை தொடக்கூடாது, எல்லாத்தையும் விட்டு விலகிடணும். வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதப்படியாய் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கும் வியாபித்திருக்கிற மகிமையுள்ள கர்த்தர், உங்களுடைய சரீரத்தை நான் வாசம் பண்ணும் ஸ்தலமாக எனக்கு வேணும்னு சொல்லி உங்க உடம்புக்குள்ள வந்து வாழணும்னு நினைக்கிற அவருக்கு எப்படிமா உடம்பு வச்சுக்கிறது, எப்படிமா வீட்டை வச்சுக்கிறது, எப்படிமா குடும்பத்தை வச்சுக்கிறது? இன்னும் அந்த அசுத்தங்கள் இருக்கு, நாற்றம் இருக்கு, இல்லை பொறாமை இருக்கு, கோபம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, வீராப்பு இருக்கு, சுயநலம் இருக்கு, இச்சை இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிமா தேவ பிரசன்னம் நமக்குள்ள வரும்? யோசித்து பாருங்க. இதனால தான் நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறியவே முடியல, தெரியவே இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம இந்து மாதிரி அவங்க கிறிஸ்தவங்க, நம்ம வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போவோம், அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாங்க, தட்ஸ் ஆல். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம முருகனை நம்புகிறோம், அவங்க இயேசுவை நம்புகிறாங்க, இவ்வளோதான் வித்தியாசம். இதில் என்ன இருக்குது? அவங்க சாமி அவங்கவுங்க கும்பிட்டுக்கிறாங்க, அவங்க கோயிலுக்கு அவங்கவுங்க போய்க்கிறாங்க, இதில் என்னங்க வித்தியாசம் இருக்குது? அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறானே தவிர, இல்லைங்க, நான் வணங்குகிற கடவுள், நான் போகிற கோயில், நான் நம்பி இருக்கிற நம்பிக்கை, இது எல்லாவற்றை காட்டிலும் இவர்கள் நம்புகிறதும் இவர்கள் ஆராதிக்கிறதும் இவர்கள் வழிபடுகிறதுமான விஷயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை என் கண்ணால் பார்க்குறேன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? இல்லை, அந்த டெஸ்டிமனி நமக்கு வரணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்து நிக்கோதேமை கூப்பிட்டு, ஏய் தம்பி இங்கே வாடா, இன்னும் நீ இவ்வளோ நாளாக போதகராக இருக்கிற உனக்கு இது கூட தெரியாமல் இருக்கு, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், அதனால தான் பாரு இப்படியெல்லாம் அற்புதம் நடக்குது, இது கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியல, நீ எல்லாம் ஒரு போதகர் அப்படின்னு நான் கேட்டார். நிக்கோதேமை தான் தேடி வந்து சொல்கிறாரு, போதகரே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு, அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நம்மளை பார்த்து அப்படி யாராவது சொல்கிறாங்களான்னு பாருங்களேன். அப்படி சொல்லக்கூடிய வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? அந்த நிலைமை வேணுமா வேண்டாமா? நம்ம எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். யோசித்து பாருங்க, எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறாங்க, வந்த மாதிரியே இல்லையே. ஆனால்
அதெல்லாம் தானாக வரணும்னா வெரி சிம்பிள், தேவ பிரசன்னத்தை சுமந்து வாழ்கிறவர்களாய் நாம் மாறணும். அல்லேலூயா, ஆமென். சரி, அப்போ அசுத்தமானதை தொடக்கூடாது, அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், நம்மை விட்டு தூர எரிந்து விட வேண்டும். அல்லேலூயா. சப்போ நம்ம இந்த நேரத்தில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் விச் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள்? தேவனுடைய பிரசன்னமா அசுத்தமா? ரெண்டும் ஒன்றா வச்சுக்க முடியாது. என் வாழ்க்கையில் அசுத்தத்தை நான் வச்சுக்குவேன், தேவனுடைய பிரசன்னமும் இருந்தாகணும், வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒன்று தான், ஒன்று தேவன் இருக்கணும், இல்லைன்னா அசுத்தம் இருக்கணும். ரெண்டில் எது வேணும்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து வாழ்கிற வாழ்க்கை தான் வேணும்னு சொன்னால் கட்டாயமாக நாம் என்ன செஞ்சாகணும், அசுத்தமான எல்லாவற்றையும் தூக்கி போட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. மனசுலேருந்து தூக்கி போடணும், பார்வையிலேருந்து தூக்கி போடணும், வீட்டிலேருந்து தூக்கி போடணும், எல்லாவற்றையும் எதெல்லாம் அசுத்தமோ எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், தூக்கி போட்டாங்க. ஆமென். சரி, ரெண்டாவது தேவ பிரசன்னத்தை சுமந்து வாழ்கிற வாழ்க்கையினுடைய ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஸோ என்ன அந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்போ என் வசனத்தை அவன் கை கொண்டால் என்ன ஆகும், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். சரி, இப்போ இதில் ஒரு புரிந்து கொள்ளுதல் வேணும். என்னன்னா, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளும் வாழ்க்கை, சரிங்களா? தேவனுடைய வசனத்தை கை கொள்ளும் வாழ்க்கை, கீப்பிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்தை கடைப்பிடிக்கும் வாழ்க்கை நமக்கு வேணும். இப்போ தேவனுடைய வசனத்தை கடைப்பிடிக்கும் அந்த வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்தும் இதற்கான வசனங்கள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, பொதுவாக தேவனுடைய வசனத்தை நாம் ஏன் கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது பெரும்பான்மையான மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஸோ ஏன் நான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும் அப்படின்னா, நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நான் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டால் அவர் என்ன செய்வார், என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். 2ஆம் வசனத்தை காட்டுங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும். அப்போது நான் ஏன் வசனத்தை கை கொள்ளணும் அப்படின்னா, நான் வசனத்தை கை கொண்டாதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய கற்பத்தின் கணை ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய நிலத்தின் பலன் ஆசீர்வதிக்கப்படும், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். ஸோ ஆசீர்வாதத்தின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ என் வார்த்தைகளை கை கொண்டு நடந்தினா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும். அப்போ ஏன் மக்கள் வந்து ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க? ஆசீர்வாதம் வேணும். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ இந்த வார்த்தையை கேட்காம செவி கொடுக்காம நீ கீழ்ப்படியாமல் போனேன்னா இப்போ நான் சொல்லுகிற சாபம் எல்லாம் உன் மேலே வந்துடும். அப்போ எனக்கு சாபம் வேண்டான்னா ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நான் ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளணும். ஆனால் அது முற்றிலும் தவறு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அல்லேலூயா. அப்போ நான் ஏன் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளணும்? எதுக்காக? நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன். அதனால தான் அவருடைய வார்த்தையை நான் கை கொள்ளுகிறேன். அவர் சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன். மற்ற 28ஆம் அதிகாரத்தில் கடைசியில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மிக முக்கியமான விருப்பம் என்ன? அவர் சொன்ன எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். மற்ற 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வரும் பொழுது அங்கே சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷன், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய டிசையர், அவருடைய விருப்பம், அவர் ஏன் பிரசங்கம் பண்ணார், ஏன் போதிச்சார் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கேட்டு கை கொள்ளணும். நான் ஏன் கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ என்னிடத்துல அன்பாக இருந்தனா நீ கை கொள்ளுவ.
அதனால தான் நிறைய நேரங்களில் மக்கள் ஆசீர்வாதத்துக்காக வசனத்தை கைக்கொள்ள முயற்சிக்கிறவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலைன்னா வசனத்தை விட்டு விலகிறாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே உண்மையான அன்போடு இருக்கிறவங்க ஆசீர்வாதம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி, அவங்க ஆண்டுடைய வசனத்தை கை கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அதுக்கான ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன ஆசீர்வாதம் சொல்கிறாரு? நீ என் வசனத்தை கேட்டு கை கொண்டு அதன்படி செஞ்சினா நாங்கள் உன்னோடு வாசம் பண்ணுவோம். அப்போ ஆசீர்வாதம் முக்கியமா, ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் முக்கியமா அப்படின்னு கேட்டா ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா. நமக்கு எது ரொம்ப முக்கியமானது? ஆண்டவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். புரியுதுங்களா? ஆண்டவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நாம் என்ன முடிவெடுக்க போகிறோன்னு பாருங்கள். ஸோ பிரசன்னத்தை இறக்குகிறதுக்கோ, பிரசன்னத்தை இறக்கி அல்லது பிரசன்னத்தை ஒரு இடத்துல அனுபவிச்சுட்டு போகிற மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள் கொண்டிருக்கிற, தேவனுடைய பிரசன்னத்தை எங்கும் சுமந்து செல்லுகிற மக்களாக மாறணும். அல்லேலூயா. பேதுருவினுடைய நிழல் பட்டு வியாதி சுகமாச்சு, பிசாசுகள் துரத்தப்பட்டது இல்லையா? நம்ம நிழல் பட்டு என்ன நடந்ததுன்னு பாருங்க. நாய் கூட ஓட மாட்டேங்குது. யோசித்து பாருங்க. நாய்க்கு கூட நம்மளை பார்த்து பயம் வர மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பேய் நம்மளை பார்த்து பயப்படும். அப்போ என்ன செய்யணும்? தேவ பிரசன்னத்தை, இப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? பிதா குமாரன் எங்கே இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் கடைக்கு போவீங்க, மட்டன் வாங்க போவீங்க, மார்க்கெட்டுக்கு போவீங்க. அங்கே போகும்போது அங்கே உங்களுக்குள்ளே யார் இருக்கிறாரு? தேவ பிரசன்னத்தை உங்களுக்குள்ளே சுமந்துட்டு நிற்கிறீங்க. அல்லேலூயா. நாளை காலையில் வேலைக்கு போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, பஸ்ஸில் போவீங்க, பைக்கில் போவீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க? தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறீங்க. நீங்கள் மெட்ரோவில் ஏறும்போது அந்த வண்டிக்குள்ளே இயேசுவும் உங்களோட ஏறுறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். அப்போ உங்களோட பேசுகிறவங்க, கவலையில் ஒரு அக்கா பேசுது உங்ககிட்ட, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ பிரசன்னத்தினால் நீங்கள் எடுத்து பேசுகிற வார்த்தை அந்த அக்காவுக்கு கவலையை சந்தோஷமாக மாற்றிடும். ஆனால் நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? ஆமாக்கா, என்னக்கா பண்ணுறது, எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்படி தான் இல்லை, அப்படி சொல்லி தான் நம்ம மனசு தேர்த்திக்கிட்டு இருக்கிறோமே தவிர நமக்குள்ளே இருக்கிற தேவ பிரசன்னத்தினால அங்கே இருக்கிற சூழ்நிலையை மாற்ற நாம் தவறிவிடும். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போகணும். சரியா? ஒரு ஒப்பு கொடுத்தலோடு போகணும். இட்ஸ் வெரி சீரியஸ். சரியா? இட்ஸ் வெரி சீரியஸ். என்னது? தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக அந்த அனுபவத்தோடு இருக்கணும். பாட்டு பாடி வர வச்சுக்கிட்டு இருக்கிற அனுபவம் இல்லை, பாடாட்டி கூட அவர் இருக்கணும். சரியா? தம்பி கீபோர்டு போடாட்டி கூட தேவ பிரசன்னம் இங்கே இருக்கணும். சரியா? ஆராதனை வீரர் கையை தூக்கி எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் எனக்குள் இருக்கிற உணர்வோடு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா?